இந்த ஹேண்டல் இருக்கு, இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, எப்பவுமே ஃபில்டரில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இது இப்படி ப்ரெஸ் பண்ணி டூவில் வைக்கணும். டூவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் இதில் இருக்குல்ல, இது வேஸ்ட் வாட்டர் போதும். அதை ஃபஸ்ட்டு ஒயிட்டாக போயிட்டு அப்புறம் எல்லோவாக போயிட்டு அப்புறம் கலர் மாறும். ஓகே. அப்புறம் கலர் ஒயிட்டாக மாறினதுக்கப்புறம் திருப்பி இப்படி ப்ரெஸ் பண்ணி 3ல் வைக்கணும். ஓகே. இதில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட்டாக போயிட்டு கலராக போய் மாறிடும். 10 மினிட்ஸ் வச்சிட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்படி திருப்பியும் ஃபில்டர்லேயே வச்சிடணும். ஓகே. இதோட ப்ராசஸ் அவ்வளோதான். இதில் 10 மினிட்ஸு, இதில் 10 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 2ல் 10 மினிட்ஸு, அப்புறம் 3ல் 10 மினிட்ஸ். முதல்ல வந்து அந்த பேக் வாஷ்ல 10 மினிட்ஸ். ஆமாம். அப்புறம் ரின்ஸில் 10 மினிட்ஸ். ஆமாம், ஃபில்டரில் வச்சிடணும். ஓகேங்களா? இது அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் இருக்குல்ல, இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ண தண்ணி இருக்குது. ஓகே. இதில் வந்து நீங்கள் வந்து 5 கிலோ உப்பு போடணும், சால்ட்டு. ஓகே. நார்மல் கல் உப்பு. ஓகே. பார்த்து போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சிடணும். ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்வு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும். ஓகே. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது திருப்பணும். 2ல் வைக்கணும், ரீஜென்ரேஷன். அதே ப்ராசஸ் 2லேருந்து 3ல் வைக்கணும். ஆமாம், இதில் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு 2ல் வைக்கணும். ஓகே. 2ல் வச்சிங்கன்னா இந்த சால்ட்டில் நீங்கள் தண்ணியில் கரைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே உள்ளே இழுத்துரும். ஓகே. உள்ளே சக் பண்ணிடும், எல்லாமே இதில் சக் பண்ணிடும். ஓகே. சக் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடணும் சார். ஓகே. இதை க்ளோஸ். அதாவது அந்த பின் எம்டி ஆகணும். ஆமாம் ஆமாம். ஓகே. இது எல்லாமே மோட்டர் ஆனில் இருக்கும்போது தான் பண்ணணும். ஓகே. ஓகே. ஆஃபில் இருக்கும்போது பண்ணக்கூடாது, எல்லாமே ஆனில் இருக்கணும். ஓகே. அப்போ 2லேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 3ல் வச்சிடணும். ஓகே. 3ல் வச்சிடணும். ரிங்ஸில் வச்சிடணும். ஓகே. அப்போ என்ன ஆகுனா இந்த திருப்பி இந்த வேஸ்ட் வாட்டர் வருது பார்த்தீங்களா, இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து சால்ட்டாக வரும் உங்களுக்கு. ஓகே. உப்பாக வரும் உங்களுக்கு. அந்த உப்பு வந்து லைட்டாக நாக்கில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த உப்பு வந்து நார்மலாக மாறிடணும். நார்மலாக மாறி உங்களுக்கு நார்மல் வாட்டராக வந்துடும். நார்மல் வாட்டராக வந்ததுக்கப்புறம் இதே 1ல் வச்சிடணும். 1ல் இருக்குல்ல சர்வீஸ். ஓகே. அது ஃபில்டர்னு போட்டிருக்குல்ல, இது சர்வீஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆமாம். ஓகே. அதனால் இதில் வச்சிடணும். அவ்வளோதான் சார் ப்ராசஸ். ஓகே. இது எத்தனை வாட்டி ஒரு வாட்டி பண்ணணும்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் சொல்லுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கரெக்டாக ஒரு தண்ணி ஓகேவா ஆச்சுன்னா அதுதான் உங்கள் ஸ்டாண்டர்ட் டேட். ஓகே. அப்படி எனக்கு சரியாக வரலன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. அப்படியே நம்மளுக்கு சரியாக வரலன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. சரிங்களா? நம்ம அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண பார்க்கப்புறம் தான் உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும். ஓகே. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணல. இல்லை அதை யூஸ் பண்ணல. ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆமாம், கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கொடுத்துனா வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்க. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். ஓகே. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் வந்து உங்களுக்கு ஓகே. நோ ப்ராப்ளம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார்?